ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ நித்யா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளாஸஸ் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாளைக்கு மார்கழி 3ஆம் நாள். இந்த 3ஆம் நாளில் திருப்பாவையில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்ற பாடலை பார்க்கலாம். அதோட விளக்கத்தை ரத்தின சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் என்னென்னா, முதல் 2 பாடல்களில் முதல் பாடலில் கண்ணபிரானின் அழகு வர்ணனை, அவர் பிறந்த இடம், யாருடைய மகன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்ன கோதை நாச்சியார் 2ஆம் பாடலில் எப்படியெல்லாம் நம்ம விரதத்தை மேற்கொள்ள வேண்டும், நோன்பு இருக்கும்போது எந்த நியமங்களையெல்லாம் ஏற்க வேண்டும், எந்த நியமங்களை துறக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அழகாக சொன்னார். இப்போது இந்த 3ஆவது பாடலில் ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடினால் நம் நாடெல்லாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து, நாட்டுக்கு எந்த தீங்கும் இருக்காது அப்படிங்கிறத பொது உடைமையாகவும், அதை சொல்லும் பொழுது மிக அழகான கற்பனைகளில் வரக்கூடிய அவர்களுடைய இமேஜினேஷன் எப்படிலாம் இருக்கும், எப்படி செழிப்பான ஒரு நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ அது வரிசையை பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த அப்படின்னு ஒரே வரியில் சொல்லிட்டாங்க. வாமன் அவதாரத்தில் மகாபலி அரசனுக்கு ஒரு அடி மண் கேட்டவர் அந்த அவதாரம் எடுத்தார். அவருடைய ஆணவத்தை, மகாபலி அரசனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக ஒரு அடியை தரையில் வைத்து ஒரு அடியை வானத்தில் வைத்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி ஓங்கி உலகத்தை அளந்தவன் அப்படிங்கிற அழகான ஒரு விஷயத்தை சொல்லி, அப்பேற்பட்ட நாராயணனை அவன் பாதத்தை பணிந்து நீராடி நம்ம வேண்டினோன்னா நமக்கு நாமும் நம் பார்வைக்கு சாற்றி நீராடினார். நம்ம பாய்வர்கள்லாம் சேர்ந்து, பெண்கள்லாம் சேர்ந்து அவனை பிரார்த்தனை செய்தால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி பெய்து. ஒவ்வொரு மாதமும் ஒரு விஷயம். மழை கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தாலும் நம்ம கஷ்டம்தான், வெள்ளம் பெருக்கெடுத்து போகும், கஷ்டம். வெயிலே அடிச்சிட்டு இருந்தாலும் கஷ்டம். அதனால் ரெண்டுமே மாறி மாறி வரணும். அதுவும் திங்கள் அப்படிங்கிறது மாதத்தில் அவங்களுடைய கற்பனையில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாதத்தில் 30 நாள், அதில் 9 நாட்கள் வெயில் அடிக்கணும், ஒரு நாள் மழை பெய்யணும், திருப்பி 9 நாளில் வெயில் அடிக்கணும், ஒரு நாள் மழை பெய்யணும், திருப்பி 9 நாளில் வெயில் அடிக்கணும். அப்போ 3 27 3 முறை மழை. இதை கணக்கில் கொண்டு திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அப்படி மும்மாறி பெய்யும் பொழுது ஓங்க பெரும் சென்னல் லூடு கழப்ப, சென்னல்கள் நல்லா வளரும், நெல் பயிர்கள் நன்றாக வளரும். அதில் கீழே தங்கியிருக்கும்ல அந்த தண்ணியில் மீன்கள் துள்ளி குதித்தாடும். நடுவில் குவளைப்பூக்கள் பூக்கும். அந்த குவளைப்பூக்களில் புள்ளின வண்டுகள் தேன் உறிஞ்சு தேனை குடித்து அந்த உண்ட மயக்கத்தில் தூங்கும். இப்படிப்பட்ட அழகான காட்சிகள் அங்கே சொன்னவங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பசுக்கள் என்ன பண்ணுன்னா, தன் மடியில் பாலை தங்கிருக்காமல் அள்ளி அள்ளி கொடுக்குமா. வாங்க குடம் நிறைக்க வள்ளல் பெரும் பசுக்கள், குடித்த குடங்குடமாக பால் கறக்கிற பசுக்கள். இப்படி இந்த நாடே சீர்பெற்று இருக்கும் அப்படின்னு, அந்த நாடு நல்லா இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும், அந்த வீடு நல்லா இருக்கிறதுக்கு மங்கையர்கள் பாட வேண்டும், அந்த நாராயணனை பாட வேண்டும், வாருங்கள் அப்படின்னு அழைக்கிற மாதிரி இந்த பாட்டுடைய கருத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல்லூடு கயலுகள, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கி பெரும்
மகள பூங்குவழை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி பூங்குவழை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு 4வது பாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.